உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி வாசிப்பு திட்டத்தின் 58ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எண்ணிக்கை 7ஆம் அதிகாரம் வாசிக்கப் போகிறோம். இதற்கு எண்ணிக்கையில் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் கணக்கெடுக்க சொல்கிறார். லேவியர் குலத்தை தவிர மற்ற எல்லா குலமும். அதுக்கப்புறம் லேவியர் குலத்தை கணக்கெடுத்து அவங்க எல்லாம் எங்கே திருவுறைவிடத்தை சுற்றி அவங்க கூட அமைக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு விசுவாசமற்ற ஒரு மனைவியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கான வழிமுறைகள், அப்புறம் நாசிர் அந்த பொருத்தனை எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் இந்த திருவுறைவிடத்தை எல்லாம் அபிஷேகம் பண்ணி திருநிலைப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு இஸ்ரேலினுடைய தலைவர்கள் அவங்க எல்லாருமே அந்த 12 குலத்தின் தலைவர்கள் திருவுறைவிடத்திற்கு அவங்க காணிக்கைகளை செலுத்துறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். மக்கள் எவ்வளோ பயபக்தியோட, எவ்வளோ அழகாக ஒரு புது கோயில் கட்டிட்டால் நம்ம எப்படி சர்ச்சுக்கு நம்ம காணிக்கையெல்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள் அப்போ அழகாக கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தாராள உள்ளம், அவங்களுடைய பயபக்தி, கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்கும் போது பார்க்கலாம். ஆக்சுவலாக ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் இது எப்படி பார்த்தோன்னா, இது ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டு மாதிரி. அவங்களுடைய இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய இது உண்மையிலே வரலாறு இல்லையா, இஸ்ரேல் மக்களினுடைய வரலாறு. ஸோ ஒரு குலமும் கொடுத்ததை அவங்க பதிவு செய்யணும். அதனால தான் என்னடா ஒரே இதே தான் கொடுக்குறாங்க, அதுக்கு ஏன் நம்ம ஒட்டா எழுதிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு குலமும் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வரலாறில் இருக்கணும் அப்படின்றதுனால திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். அது ஒரு நம்ம போய் எங்கேயாவது ரேஷன் கடையில் பதிவு செய்கிறோம் அப்படி, அந்த மாதிரி இது என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து 2வது வாசகமாக இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே மோசே 10 கட்டளைகள் ஃப்ளாஷ்பேக்லாம் முடிச்சுட்டு கடந்த காலத்தை பற்றிலாம் பேசிட்டு 10 கட்டளைகளை கொடுத்துட்டு கடவுளை அன்பு செய்யணுன்ற அந்த மிகப்பெரிய கட்டளையும் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆசீர்வாதங்களை இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப நம்ம எல்லாருக்குமே, நம்ம யாராவது பயப்படக்கூடிய உள்ளங்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ரொம்ப 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 நம்மளை மனசை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி நம்ம இணைச்சட்டத்தில் வாசிக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, மாதாவுக்கு இதில் முக்கியமான தொடர்பு இருக்குது. அதையும் கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். சரி, இன்றைய திருப்பாடல் 92ஆம் திருப்பாடல். இது யார் எழுதுனாங்கன்னு சரியாக தெரியல. பட் மோஸ்ட்டாக இது ஆண்டவரை அழகாக புகழ்ந்து அவரை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு அவங்க பாவங்களை மன்னித்து திரும்பவும் கானான் தேசத்துக்கு அனுப்புறதுக்கு அவர் இறக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவங்கள தயார்படுத்திகிட்டு இருக்கும்போது ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இன்றைய திருப்பாடல் அமையும். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் அழகாக ஒரு பாடல் இருக்கும், ஐ வில் கிவ் தேங்க்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லி. சூப்பரான பாடல். அந்த பாடலுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆங்கிலம் தெரியும் அப்படின்னா அந்த பாடலை தயவு செஞ்சு கேளுங்க, ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கான லிரிக்ஸும் இந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் தான் பாடுவாங்க. பட் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ்ட் இந்த திருப்பாடல் அதனுடைய எல்லா வரிகளும் அந்த பாட்டோட லிரிக்ஸில் இருக்கும். ஸோ அதையும் முடிஞ்சே பார்ப்போம். மோஸ்ட்டாக இது தாவீதினுடைய ஸ்டைல் இருக்கிறனால தாவீது ஒருவேளை எழுதியிருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ தாவீதா கூட இருக்கலாம், பட் கரெக்டாக தெரில. சரி, இன்று தினத்திற்கான கேள்விகளுக்குள்ள போவோம். முதல் கேள்வி, மோசே கடவுளுடைய குரலை திருவுறைவிடத்தில் எந்த இடத்துலேருந்து கடவுளுடைய குரலை அவர் கேட்டார்? அது எந்த இடம்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்போம். அதை கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். 2வது, இணைச்சட்டத்தில் 3 விஷயங்கள் மாதா இன்டைரக்டாக அவங்களுடைய பாடலில் மறைமுகமாக மாதா அந்த 3 விஷயங்களை குறிப்பாங்க. இதில் மாதாவுடைய பாடல் இருக்கா, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம். ஸோ அந்த பாடலில் இன்றைக்கி நம்ம வாசிக்கூடிய இணைச்சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய 3 விஷயங்களை மாதா குறிப்பிடுவாங்க டைரெக்டாக. அது எந்த இடம்னு சொல்லி கவனித்து கொண்டு வாசிப்போம். 3வது கேள்வி, இப்படி எலிசபெத் அம்மாளை மாதா சந்திக்க போகிறாங்க இல்லையா, நம்ம லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். அப்போ எலிசபெத் அம்மாள் மாதாவை வாழ்த்துவாங்க. அதுதான் நம்ம ஜெபமாலையில் ஜெபிக்கிறோம். அந்த வாழ்த்து நேரடியாக இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய இணைச்சட்டத்திலிருந்து ஆவியானவர் தூண்டி எலிசபெத் அம்மாளை வழியாக ஆசீர்வதிப்பாங்க மாதாவை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அழகானது. மாதவை நம்ம சாதாரணமாக பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனுடைய ஆழத்தை இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம்.
ஸோ அதையும் நம்ம எந்த இடத்துல மாதவ வாழ்த்தின இடம் வருது இணைச்சட்டத்தில் அப்படின்றத கூர்ந்து கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே ஜெபத்தோடு நம்ம இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 7. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பி முடித்து அதனை அதன் அனைத்து பொருள்களோடும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து, பீடத்தையும் அதன் துணைக்கலன்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்த நாளில் கணக்கிடப்பட்டோர்க்கு மேற்பார்வையாளராயிருந்த இஸ்ரேல் தலைவர்கள், அவர்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்கள், குலத்தலைவர்கள் ஆகியோர் காணிக்கைகள் கொணர்ந்தனர். அவர்கள் ஆண்டவர் திருமுன் 2 தலைவர்களுக்கு ஒரு வண்டியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடுமாக 6 கூண்டு வண்டிகளையும் 12 மாடுகளையும் திரு உறைவிடத்திற்கு தங்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்தனர். பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, சந்திப்பு கூடார பணியை செய்வதற்கு பயன்படும்படி இவற்றை பெற்றுக்கொள். ஒவ்வொருவரின் பணிக்கும் ஏற்ப இவற்றை லேவியரிடம் ஒப்படைப்பாய். அவ்வாறே மோசே வண்டிகளையும் மாடுகளையும் பெற்று லேவியரிடம் ஒப்படைத்தார். கேர்சோன் புதல்வருக்கு அவரவர் பணிக்கேற்ப 2 வண்டிகளையும் 4 மாடுகளையும் கொடுத்தார். அவர் மெராரி புதல்வருக்கு அவர்கள் பணிக்கேற்ப 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் கொடுத்தார். இவர்கள் பணி குருவாகிய ஆரோனின் மகன் இத்தாமரின் மேற்பார்வையில் இருந்தது. ஆனால் கோகாத்தின் புதல்வருக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் தோளில் வைத்து சுமக்க வேண்டிய புனித பொருள்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர். மேலும் பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் அதன் அர்ப்பணத்துக்காகவும் தலைவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து பலிபீடத்தின் முன் வைத்தனர். ஆண்டவர் மோசேயிடம், நாளுக்கு ஒருவராக தலைவர்கள் தங்கள் காணிக்கைகளை பலிபீட அர்ப்பணத்திற்காக கொண்டு வரட்டும் என்றார். முதல் நாளில் தம் காணிக்கையை கொண்டு வந்தவர் நகசோன். இவர் யூதா குலத்து அம்மினதாவின் மகன். அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. அமினதாபின் மகன் நகசோனின் காணிக்கை இதுவே. 2ஆம் நாளில் காணிக்கை கொண்டு வந்தவர் இசக்கார் தலைவரான சூவாரின் மகன் நெத்தனியேல். அவர் கொண்டு வந்த காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1,
உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய் ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. சூவாரின் மகன் நெத்தனியேலின் காணிக்கை இதுவே. 3ஆம் நாள் செபுலோன் மக்கள் தலைவரான கேலோனின் மகன் எலியாபு. அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. கேலோனின் மகன் எலியாபின் காணிக்கை இதுவே. 4ஆம் நாள் ரூபன் மக்களின் தலைவர் எலிட்சோர். இவர் செதேயோரின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. செதேயோரின் புதல்வன் எலிட்சோரின் காணிக்கை இதுவே. 5ஆம் நாள் சிமியோன் மக்களின் தலைவர் செலுமியேல். இவர் சுரிசத்தாயின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. சுரிசத்தாயின் புதல்வன் செலுமியேலின் காணிக்கை இதுவே. 6ஆம் நாள் காத்து மக்களின் தலைவர் எல்யாசாபு. இவர் தெகுவேலின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. தெகுவேலின் புதல்வன் எல்யாசாபின் காணிக்கை இதுவே. 7ஆம் நாள் எப்ராயிம் மக்களின் தலைவர் எலிசாமா. இவர் அம்மிகூதின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1.
உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய் ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. அம்மிகூதின் புதல்வன் எலிசாமாவின் காணிக்கை இதுவே. 8ஆம் நாள் மனாசே மக்களின் தலைவர் கமாலியேல். இவர் பெதாசூரின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. பெதாசூரின் புதல்வன் கமாலியேலின் காணிக்கை இதுவே. 9ஆம் நாள் பென்யமீன் மக்களின் தலைவர் அபிதான். இவர் கிதையோனின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. கிதையோனின் புதல்வன் அபிதானியின் காணிக்கை இதுவே. 10ஆம் நாள் தான் மக்களின் தலைவர் அகியேசர். இவர் அம்மிசத்தாயின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. அம்மிசத்தாயின் புதல்வன் அகியேசரின் காணிக்கை இதுவே. 11ஆம் நாள் ஆசேர் மக்களின் தலைவர் பகியேல். இவர் ஒக்ரானின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. ஒக்ரோனின் மகன் பகியேலின் காணிக்கை இதுவே. 12ஆம் நாள் நப்தலி மக்களின் தலைவர் அகிரா. இவர் ஏனானின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1.
உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் ஒன்று, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய் ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் ஒன்று, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. ஏனானின் புதல்வன் அகிராவின் காணிக்கை இதுவே. பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் இஸ்ரேல் தலைவர்களிடமிருந்து வந்த அதற்கான அர்ப்பண காணிக்கை இதுவே. வெள்ளித்தட்டுகள் 12, வெள்ளி கலங்கள் 12, பொன் பாத்திரங்கள் 12, தூயக செக்கேலின்படி வெள்ளித்தட்டின் நிறை 1.5 கிலோகிராம், வெள்ளி கலத்தின் நிறை 800 கிராம். ஆக தூயக செக்கேலின்படி அனைத்து வெள்ளி பாத்திரங்களின் நிறை 27 கிலோ 600 கிராம். தூபம் நிறைந்திருந்த பொன் பாத்திரங்கள் 12, தூயக செக்கேலின்படி ஒவ்வொன்றின் நிறை 115 கிராம். ஆக பொன் பாத்திரங்கள் அனைத்தின் நிறை 1 கிலோ 380 கிராம். எரிபலிக்கான மொத்த கால்நடைகள்: காளைகள் 12, ஆட்டுக்கிடாய்கள் 12, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 12. இவற்றின் உணவு படையலும் இவற்றுடன் சேரும். பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்கள் 12. நல்லுறவு பலி செலுத்துவதற்கான மொத்த கால்நடைகள்: காளைகள் 24, ஆட்டுக்கிடாய்கள் 60, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 60, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 60. பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட பின் அதன் அர்ப்பண காணிக்கை இதுவே. ஆண்டவருடன் பேசும்படி மோசே சந்திப்பு கூடாரத்தினுள் சென்றார். 2 கெருபுகளிடையே உடன்படிக்கை பேழையின் மேலிருந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர் கேட்டார். ஆண்டவர் அவருடன் பேசினார். இணைச்சட்டம் அதிகாரம் 7. நீ உரிமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்து, உன்னை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் எனும் 7 மக்களினங்களையும் உன் கண்முன்னே விரட்டியடித்து, உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையளிக்கும் போது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழிப்பாய். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இரங்கவோ வேண்டாம். நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே. உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே. உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே. ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள். அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கெதிராய் மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும். மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய்: அவர்களின் பலிபீடங்களை இடித்து, அவர்களின் சிலை தூண்களை உடைத்து, அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி, அவர்களின் கைவினையான சிலைகளை தீயில் எரித்துவிடு. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினும் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே
உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூர்வோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்குமாறு நான் உங்களுக்கு என்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவைகளை கடைபிடித்து நிறைவேற்றுவீர்களாயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார். அவர் உங்களிடம் அன்பு கூர்வார். உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருகச் செய்வார். உங்கள் கருவின் கனிகளும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார். மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாயிருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இராது. எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள். உங்கள் கண்கள் அவர்களுக்கு இறங்காதிருக்கட்டும். அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம். அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். இந்த மக்களினங்கள் எல்லாம் எங்களை விட திரளானவர்களாய் உள்ளதால் அவர்களை விரட்டியடிக்க எங்களால் எப்படி முடியும் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உரையாடும் போது அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். மாறாக பார்வோனுக்கும் எகிப்தியர் அனைவருக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செய்ததை நினைவில் நிறுத்துங்கள். உங்கள் கண்கள் கண்ட கொடிய வாதைகளையும் உங்களை புறப்படும்படி செய்யுமாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் வலிமை மிகு கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புரிந்த அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் நினைவில் நிறுத்துங்கள். நீங்கள் அஞ்சுகின்ற எல்லா மக்களினங்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவ்வாறே செய்வார். அதற்கும் தப்பி உங்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்களுக்குள்ளே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செங்குளவிகளை அனுப்பி அவர்களை அழிப்பார். அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடையே உள்ளார். அஞ்சுதற்குரிய ஆற்றல் மிகு கடவுள் அவரே. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அந்த மக்களை உங்கள் கண்கள் காண கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகச் செய்வார். உடனடியாக அவர்களை அழித்துவிட வேண்டாம். அப்படி செய்தால் உங்களிடையே காட்டு விலங்குகள் பெருகிவிடும். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்களிடம் கையளிப்பார். அவர்கள் அழிந்து போக மட்டும் அவர்களை பெரிதாக கலங்கடிப்பார். அவர்களின் மன்னர்களையும் உங்களிடம் கையளிப்பார். அவர்களது பெயர் மண்ணினின்று மறைந்து போகச் செய்யுங்கள். நீங்கள் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை எந்த மனிதரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. கைவினையான அவர்களின் தெய்வ சிலைகளை தீயில் எரித்துவிடுங்கள். அவைகளின் மேலுள்ள வெள்ளியையோ தங்கத்தையோ நீங்கள் விரும்பவோ உங்களுக்காக எடுக்கவோ வேண்டாம். ஏனெனில் அவை உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். அவை உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவை. அவைகளைப் போல சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள். அவைகளை முற்றிலும் அருவருக்க வேண்டும், ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை. திருப்பாடல் 92. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும்
இரவில் உமது வாக்கு பிறழாமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் அறியாததும் மூடர் உணராததும் இதுவே. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள், ஆம் உம் எதிரிகள் அழிவது திண்ணும். தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவர். காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டேன். எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை நான் காதார கேட்டேன். நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், நீங்கள் எங்களிடமிருந்து கேட்பதெல்லாம் ஒன்று தான். உங்களை அன்பு செய்ய சொல்லுகிறீங்க. முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பெணத்தோடும், முழு சிந்தையோடும் உங்களை அன்பு செய்ய நீங்கள் அழைக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைகள் எல்லாம் தேனிலும் இனிமையான ஒரு சுவையான உணவாக நாங்கள் அதை உண்டு அதில் இடமோ வளமோ விலகாமல் ஒவ்வொன்றாக கண்ணும் கருத்துமாக கடைப்பிடிச்சு உங்களை நாங்கள் எவ்வளோ அன்பு செய்கிறோன்றதை நாங்கள் நிரூபிக்கணும். ஆண்டவரே, அதுக்கு தடையறக்கூடிய எங்களுடைய உடல், எங்களுடைய உலகத்தின் பற்றுதல்கள், சாத்தானின் எல்லா மாய கவர்ச்சிகளையும் முழுசாக அழித்தொழிக்க எங்களுக்கு திடத்தின் ஆவியை தந்துள்ளோம் அப்பா. அம்மா, நாங்களும் உங்களைப் போல ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக, உங்களில் ஒரு அணுவாக, ஒரு சதவீதமாவது உங்களை போல் நாங்கள் வாழ எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். முதல் கேள்வி, ஆண்டவருடைய குரலை மோசே எங்கேருந்து கேட்டார்? ரொம்ப ஈஸியான பதில் தான். இன்றைக்கி 7ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இரக்கத்தின் அரியணையிலிருந்து ஆண்டவர் பேசுவார். மோசே அந்த குரலுக்கு செவி சாய்ப்பார். 89வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இணைச்சட்டத்தில் 7ஆம் அதிகாரத்தில் மாதம் 3 விஷயங்களை குறிப்பிடுவாங்க அவங்களுடைய பாடலில். எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்தில் இணைச்சட்டத்தில் 8லேருந்து 9 வசனங்கள் வாசனம் சொல்லும். நம்ம பார்ப்போம். உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. நீங்கள் பெரிய இனம் அப்படின்றதுனால தான் கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்கலை. ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றும் இல்லாமல் கம்மியானவங்க. யூ ஆர் வெரி ஃபியூவஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், தாழ்நிலையில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் உயர்த்தினார். மாதா தான் அவங்க பாடலில் தாழ்நிலையில் இருந்த தம்மடியவரை தயவுடன் கடைக்கல் நோக்கினார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாதாவுடைய தாழ்ச்சி. ரெண்டாவது பாருங்கள், ஆண்டவர் தமது வல்லமை மிகு கரத்தால் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். மாதா தான் பாடுவாங்க, அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறி அடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். மாதா பாடுறாங்க லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில். அப்போ பாருங்கள், அந்த வல்லமை மிகு கரம் மாதா சொல்கிறாங்க தோல் வலிமை. அதாவது பாருங்களேன், இஸ்ரேல் மக்கள் அந்த எகிப்து அடிமைத்தனத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த வல்லமையான கரம் இன்றைக்கி நம்மளை பாவத்தின் அடிமைத்தனத்துலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வருதான். தாழ்நிலையில் இருந்த நம்மளை அது முதல்ல மாதவகிட்ட நிறைவேறுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். இணைச்சட்டம் 7, 8லேருந்து 9 வசனங்கள். 1000 தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே.
இதில் 2 விஷயம் இருக்குது. அந்த 1000 தலைமுறைகள் தம் இரக்கத்தை உடன்படிக்கையை வந்து நினைவு கொள்கிறப்ப அந்த தலைமுறைன்ற வார்த்தையை மாதா சொல்கிறாங்க. அவர் தலைமுறை அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவர் தலைமுறையாக இரக்கம் காட்டி வருகிறார். எப்படி இரக்கம் காட்டுறாரு? இரக்கத்தின் உடன்படிக்கையை நினைவு கொள்கிறார். அப்படின்னா அதையும் மாதா சொல்ல பாருங்க. அவங்களுடைய பாடலில் கடைசியாக அவர் முன்னோருக்கு உரைத்தபடியே ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடே நினைவில் கொண்டுள்ளார். எதை அந்த முன்னோருக்கு உரைச்ச அந்த உடன்படிக்கையை இரக்கத்தோடே நினைவில் கொண்டு மாதா கிட்ட அதை நிறைவேற்றுகிறாங்களாம். ஸோ இது பாருங்கள், இணைச்சட்டத்திலேருந்து மாதா எடுத்து இந்த முக்கியமான 3 விஷயங்கள் என்னது? அவருடைய அந்த தாழ்நிலை, இஸ்ரேல் மக்களின் தாழ்நிலை, வல்லமையான கரம், இரக்கத்தோடு உடன்படிக்கை நினைவு கொண்டு 1000 தலைமுறையாக அவர் ஆண்டவர் நினைவு கொள்வது. இந்த 3 விஷயத்தையும் மாதா பாட்டில் இணைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம அழகாக பாருங்கள், 3வது கேள்விக்கு போகலாம். எலிசபெத் அம்மாள் மாதாவை வாழ்த்துறாங்க. என்னன்னு சொல்லி வாழ்த்துறாங்க? லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், அப்போ எலிசபெத் அம்மாள் தூய ஆவியானவர்களால் முற்றிலுமாய் ஆட்கொள்ளப்பட்டு உறக்க குரலில் சொல்கிறாங்களாம், பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, திரு வயிற்றின் கனியும் ஆசை பெற்றவரே, என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார்? நம்ம இது இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 12லிருந்து 13 வசனங்கள் நான் இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள். இதே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றது. எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க பாருங்கள். இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 12லேருந்து 13 வாசிங்க. இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு, எது இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இந்த மோசேவினுடைய இந்த சட்டங்கள், இந்த தோரா, இந்த 10 கட்டளைகள், எல்லா கட்டளைகளையும், இந்த முறைமைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு ஃபஸ்ட்டு அவைகளை கடைப்பிடித்து நிறைவேற்றுவீர்களான அப்படி ஆயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார். ஸோ அவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி ஃபுல்லாக நம்ம நிறைவேற்றி நடந்தோன்னா ஆண்டவர் அவர் உடன்படிக்கையை காப்பாராம். பாருங்கள், அதனால தான் பாருங்கள் மாதா பாடுறாங்க, மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றைக்கும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு அந்த உடன்படிக்கை நினச்சிட்டு மாதா கிட்ட வந்திருக்காரு ஆண்டவர். கபிரியேல் வானதூதர் அனுப்பியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு நடந்தால் அவர் உடன்படிக்கையை காப்பார், அவர் உங்களிடம் அன்பு கூறுவார். அதனால தான் கபிரியேல் வானதூதர் மாதிரி சொல்லுவாங்க, அருள் நிறைந்தவரே வாழ்க, கடவுளின் அருளை நீங்கள் கண்டடைந்து மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர். யூ ஹவ் ஃபவுண்ட் ஃபேவர் வித் காட். கடவுளை உங்களை அன்பு கூறுவார். இணையச்சட்டம் சொல்லுது கட்டளைகளை கடைப்பிடிச்சாதான். அப்போ மாதா எந்த அளவுக்கு கட்டளைகளை கடைப்பிடிச்சிருப்பாங்க பாருங்கள். கடவுள் இறங்கி வந்துட்டார், மீட்பு வந்துச்சு இந்த உலகத்துக்கு. அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்னும் ஸ்ட்ராங்காக பாருங்கள், உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருக செய்வார். அது மட்டும் இல்லை பாருங்கள், உங்கள் கருவின் கனியையும், நல்ல ஞாபகம் இருக்கா? எலிசபெத் அம்மாளை எதை ஆசீர்வதிக்கிறாங்க? மாதாவுடைய கருவின் வயிற்றின் கனியை ஆசீர்வதிக்கிறாங்க. இங்கேருந்து எடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. உங்கள் கருவின் கனியையும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளையும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் எல்லாத்தையும், மந்தை, ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் அவர் ஆசி வழங்குவார். பாருங்கள், வயிற்றின் கனியை ஆசீர்வதிப்பாருங்க. எப்போ நீங்கள் இந்த முறைமைகளை எல்லாம் கேட்டு அதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா. அப்போ மாதா அதை நிறைவேற்றிருக்காங்க. அதனால தான் தூயாவினவர் எலிசபெத் அம்மாளை தூண்டி இணைச்சட்டத்தை எடுத்து ஆசீர்வதிக்க சொல்கிறாங்க மாதாவை. அது மட்டும் இல்லை, இன்னும் ஷாக் ஆகிற மாதிரி பாருங்கள், 14ஆம் வசனம் பாருங்கள். மற்ற எல்லா மக்களினங்களையும் விட, இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். மற்ற எல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாக இருப்பீங்க. மாதா பார்த்து என்ன சொல்கிறாங்க? எல்லா பெண்களிலும் ஆசி பெற்றவர் நீரே. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றதே. அப்போ பாருங்களேன், ஆவியானவர் மாதாவை அங்கீகரிக்கிறாரு. மாதா ஆசை பெற்றவங்க, அவங்க திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றது. ஏன்? ஆண்டவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து மாதா கிட்ட வந்திருக்காரு. ஆண்டவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து மாதா கிட்ட கபிரியேல் வானதூதர் அனுப்பிச்சிருக்காரு. அப்படின்னா அது என்ன தெளிவாக கூறுது? மாதா எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கேட்டு அதை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதனால தான் மாதா. ஸோ பாருங்களேன்,
மாதாவுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷம் திருவெளிப்பாடு 12-17 வாசிக்கிறோம். அந்த பெண்ணின் நெஞ்சு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறவங்க, அவருடைய சாட்சியங்களை கை கொள்கிறவங்க. பெண்ணின் பிள்ளைகளே அதை செய்கிறாங்கன்னா அந்த பெண் எப்படி இருக்கணும்? பிள்ளைங்களே இப்படி இருக்குன்னா அம்மா எப்படி இருக்கணும்? அப்போ அம்மா கட்டளைகளை கடைப்பிடிச்சிருக்கணும்ல. அதை பாருங்கள், இன்டைரக்டாக தூயாவினவர் எலிசபெத் அம்மாள் மூலிமா வாழ்த்தார். பெண்களுக்குள் எல்லா பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம் திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றதே. இணைச்சட்டம் 7:12-14 எடுத்து அப்படி மாதவ ஆசீர்வதிக்கிறார் ஆவியானவர் எலிசபெத் அம்மாள் வழியா. அதனால தான் பாருங்கள், நம்மளுடைய 4வது மிஸ்ஸல், நம்மளுடைய திருப்பலியினுடைய அந்த கான்சக்ரேஷன் டைமில் ஆண்டவர் அப்பத்தையும் ரசித்து நம்ம குருவானவர் மந்தி ஆசீர்வதிக்கூடிய அந்த எழுந்தேற்ற நேரத்தில் ஒரு அழகான ஒரு ஜெபம் இருக்கும். கன்னி தாய் சொல்லுக்கரியா அன்பினால் தம் மகனுக்காக ஏங்கினாள். ஆண்டவருக்காக காத்திருந்தாங்களாம். சொல்லுக்கரியா அன்பினால் எவ்வளோ அன்பினால் ஏங்கி மாதா காத்திருந்தாங்கன்னா, மாதா எவ்வளோ ஜெபிச்சிருந்தாங்கன்னா அவரே இறங்கி வந்திருப்பார். அவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்து. இப்போ பாருங்கள், மோசே ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறாரு. அப்போ தான் ஆண்டவர் ஓகே உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இஸ்ரேல் மக்களை அழிக்காமல் விடுறார். இங்கே மாதா எந்த அளவுக்கு ஜெபிச்சிருப்பாங்கன்னா அதை முழுசாக நிறைவேற்றுவதற்கு, புதிய ஏற்பாடை புதிய உடன்படிக்கையவே நிலைநாட்டுவதற்கு ஆண்டவர் இறங்கி வந்திருப்பார். இன்டிஸ்கிரைபபிள் லவ், மதர் மேரி லாங்டு ஃபார் த ரெடிமர் அப்படின்னு சொல்லி வாசிப்போம் ஆங்கிலத்தில். சொல்லுக்கரியா அன்பினால் மாதா ஏங்கினாங்க, காத்திருந்தாங்களாம் மீட்பருக்காக. அதனால மீட்பர் அவங்களுடைய திருவுதிரத்தில் வந்தாங்களாம். அதனால் நமக்கு நன்றாக தெரிய வேண்டும், நம்ம சொல்கிற ஜெபமாலையில் சொல்லக்கூடிய ஜெபம் அது வெறும் லூக்கா நற்செய்தியில் மட்டும் இல்லை, அது இணையச்சட்டம் 7ஆம் அதிகாரத்துலையும் இருக்குன்றது நமக்கு இப்போ தான் புரிய வருது. அதனால தான் நம்ம பாருங்கள், நம்ம மாதாவோட பிள்ளைங்களாக இருக்கணும்னா இந்த வசனங்கள், பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நிறையும் திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றது திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும், ஆண்டவருடைய நியமங்களை எல்லாம் கேட்டு அதைப்படி நிறைவேற்றுகிறவர்கள் பெண்களுக்குள் எல்லா மக்களினங்களிலும் ஆசை பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்க வயிற்றின் கனி நிலம் செய்கிற வேலை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை நமக்கு நினைவு இருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த ஜெபங்களை சொல்ல 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 நமக்கு கட்டளைகளை கடைப்பிடிப்பதற்கான அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்றைய தினத்தில் பாருங்கள், நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரத்தில் 17-19 பாருங்கள். பயப்படக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு 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 பதில் பாருங்கள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த மக்களினங்கள் எல்லாம் இவங்க போகிறாங்கள கானான் தேசம், அதை பார்த்து எங்களை விட திரளானவர்களாக உள்ளார்கள், அவர்களை விரட்டடிக்க எங்களால் எப்படி முடியும் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உரையாடும் போது, அப்படி நீங்கள் நினைக்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்கள் 18ஆம் வசனத்தில், நீங்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், மாறாக பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் அனைவருக்கும் உங்கள் கடவுளாக ஆண்டவர் செய்ததை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கோன்னா, ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், இதை ஞாபகம் பண்ணுங்கள். நீங்கள் கானான் தேசத்தில் இருக்கிற எதிரிகளை பார்த்து பயப்படுறீங்க, பார்வோனுக்கும் எகிப்து ஆளுங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம நிறைய நேரங்கள் நம்ம சவாலை நினச்சி பயப்படும் போது நம்ம செய்ய வேண்டியது இதுதான். நம்ம கடந்த காலத்திலேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் இவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சுருப்பார், அருமை அடையாளங்களை செஞ்சுருப்பார். அதை நினச்சி பார்க்கணும். தொடர்ந்து பாருங்கள், சொல்லுது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் வலிமை மிகு கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புரிந்த அடையாளங்களையும் அரும் செயல்களையும் நினைவில் நிறுத்துங்க. நமக்கும் அதே பண்ணியிருப்பார் ஆண்டவர், கண்டிப்பாக கடவுள் பண்ணியிருப்பார். அதை நம்ம நினைவில் நிறுத்தி நீங்கள் அஞ்சுகின்ற எல்லா மக்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவ்வாறே செய்வார். நமக்கு இது கடந்த காலத்தில் செஞ்சார்ல, நம்ம கூட இருந்தார்ல, இப்போவும் நம்ம கூட இருப்பார். இனி நம்ம வரப்போகிற எல்லா சவால்களிலும் ஆண்டவர் அப்படியே பண்ணுவார். அதான் புனித நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம தாவீது அரசர் பாருங்கள், என்னை சிங்கத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுற கடவுள் இந்த கோலியாத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுவார். அதே தைரியம் சவுலுக்கிட்டே இருந்துச்சு. சவுல் அவரை கொல்ல துணிஞ்சப்பையும் தாவீது பயப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், சிங்கத்துக்கிட்டேருந்து காப்பாற்றினார், இப்போ கோலியாத்துக்கிட்டேருந்து காப்பாற்றினார், இப்போ சவுலுக்கிட்ட இருந்தும் காப்பாற்றுவார். பின்னாடி எல்லா பிலிஸ்தியர்கள் எல்லா எதிரிகள்கிட்ட இருந்தும் ஆண்டவர் காப்பாற்றுவார். நமக்கும் அந்த தைரியம் வரணும். நம்ம கடந்த காலத்தை யோசிச்சாலே வந்துடும். அதுவும் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் 21ஆம் வசனத்தில், அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடையே உள்ளார். He is among you, He is within you.
அஞ்சுதற்குரிய ஆற்றல் மிகு கடவுள் அவரே. ஆங்கிலத்தில் ஹீஸ் அன் ஆசம் அண்ட் கிரேட் காடுன்னு இருக்கும். அஞ்சுதற்குரிய ஆற்றல் மிகு ஆசம் காடு நம்ம கூட இருக்காராம். அதனால் நம்ம யோவானுடைய கடிதத்தில் வாசிக்கிறோம், உலகில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர். புதிய ஏற்பாடு இப்படி சொல்லுது, உலகில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர். அவர் சொல்கிறப்பங்க, நீங்கள் அவர்களை முற்றிலும் அறித்து எந்த மனிதரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது, நீங்கள் முற்றிலும் அவர்களை நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுள் நம்ம கூட இருக்கும்போது எந்த மனிதரும் நமக்கு எதிராக நிற்கவே முடியாது. அப்போ பாருங்கள், நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவரே உங்களுடைய பேரன்பை காட்டுங்க, ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தன்மையை காட்டுங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு செஞ்ச நீங்கள் உடன்படிக்கை, ஆண்டவரே இயேசுவோட ரத்தத்தை சிந்தி ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தருளும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம வேறு என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம்? ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை முன்னிட்டு எங்கள் மேல் அப்படின்னு உங்கள் முகத்தின் ஒளியை திருப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆண்டவரே உங்கள் வல்லமை மிகு கரத்தினால் நீங்கள் இஸ்ரேல் மக்களை விடுவிச்சது போல் எங்களை விடுவீங்க. ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம ஜெபத்தை இந்த இறை வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம ஆண்டவர்கிட்ட பேச நம்ம முயற்சிக்கலாம். ஏன்னா இதில் தூய ஆவியானவருடைய தூண்டுதல்னால் எழுதப்பட்டதுனால இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திலையும் தூய ஆவியானவரோட அபிஷேகம் இருக்கும். அது மட்டும் இல்லை பாருங்கள், 26வது வசனத்தில் அந்த வேற்று இனத்து மக்கள், அவங்களுடைய சிலைகள், அவங்களுடைய பீடங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். 26வது வசனத்தில் அவைகளை முற்றிலும் அருவருக்க வேண்டும், ஏனெனில் அவை சாபத்துக்குள்ளானவை, அதை முற்றிலும் அழிக்கணுன்றார். நம்மளுடைய உடலின் ஆசைகள், உலகத்தின் மாய கவர்ச்சிகள், சாத்தானினுடைய அந்த பொய்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக அருவருக்கணும், அதை அழிச்சிடணுமா. அதான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி CCC 1490 கடவுளிடமிருந்து ஒருத்தர் மனமாற்றம் அடைகிறாருன்னா ரிப்பென்டன்ஸ் அப்படின்றதுக்கு 3 விஷயம் சொல்கிறாங்க. முதல் விஷயம், செஞ்ச பாவத்துக்கு மனத்துயர் வேணும், சாரோ கன்ட்ரிஷன், உண்மையான மனத்துயர். ஆமாம் நம்ம செஞ்ச தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு வருத்தம் வரணும். 2வது, அந்த பாவத்தை அருவருக்கணுமா. ஆண்டவருக்கு அது அருவருப்பானவை, உங்களுக்கும் அது அருவருப்பானவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3வது, அதை இனிமேல் செய்ய மாட்டேன்ற தீர்க்கமான முடிவு எடுக்கணுமா. ஒவ்வொரு முறை நம்ம பாசத்துக்கு போகும்போதும் ஒரு பாவத்துக்கும் இந்த 3 முடிவுகள் நம்ம எடுக்கணும். அதை குறித்த உண்மையான மனத்துயரம், 2வது அதை அருவருக்க வேண்டும் அந்த பாவத்தை, இனி அதை செய்ய மாட்டேன்னு ஃபர்ம் ரெசல்யூஷன், தீர்க்கமான முடிவு. இந்த 3 எடுத்தோன்னா நம்ம மனம் திரும்புகிறோன்னு அர்த்தமாக அந்த பாவத்திலிருந்து. ஆனால் அது ஈஸியாக நடந்துடாது. பெனன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பரிகாரம் பண்ண அந்த பாவத்தை இனிமேல் செய்யாமல் இருக்கிற அந்த தீர்க்கமான முடிவை நம்ம கடைப்பிடிப்பதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கி திருப்பாடல் பாருங்கள், 92ஆம் அதிகாரத்தில் காலையில் ஆண்டவருடைய பேரன்பு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்வை பாடுவாராம், சாயங்காலம் அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மையை பாடுவாராம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மார்னிங் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஈவினிங் ஃபெய்த்ஃபுல்னஸ். தாவீது வாழ்ந்திருக்காரு கடவுளோட சந்தோஷமாக. அவர் பாருங்கள் 4வது வசனத்தில் 92 திருப்பாடலில், ஏனெனில் ஆண்டவரே வியத்தகு செயல்களை எல்லாம் எண்ணி மகிழ்வித்தீர். நீங்கள் உங்களுடைய வியத்தகு செயல்கள்னால என்னை நீங்கள் மகிழ்ச்சிருக்கீங்க. யூ ஹவ் மேட் மீ கிளாட் பை யுவர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் வாசிக்கிறோம். வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். தூய ஆவியானவர் இருக்கார் அப்படின்னா ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஜாய் இருக்குமா, நம்மக்கிட்ட மகிழ்ச்சி இருக்குமா. பட் ஸ்டார்டிங்கில் அது வராது. முதல்ல நம்ம பாவத்தை நினச்சி மனம் வருந்தி, ஆண்டவருடைய பாடுகளை நினச்சி மனம் வருந்தி, அதுக்கப்புறம் அந்த ஜாய் நமக்கு கொடுக்கப்படும். பைபிள் வாசிக்கும் போது தான் தெரியுதுல்ல, மாதாவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு எவ்வளோ இருக்குது. நம்ம கடவுளை எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடணும், நம்ம லைஃப்பை எவ்வளோ அழகாக கொண்டாடணும், கடவுளோடு சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்ற நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறோம்ல. தொடர்ந்து பயணிப்போம், விட்டுறாமல் கூட. மனசாட்சி அந்த மனசை இழந்துட வேண்டாம். போர் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்தானா அது சாத்தானிடமிருந்து வருகிறது. நம்மளே புது பொலிவு அடைஞ்சு, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் படிப்பேன், இன்னும் கண்ணும் கருத்துமாக அவர் என்ன விரும்புகிறாரு, அவர் மனசை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் சாத்தான் விட மாட்டான். அதனால் தைரியமாக அவன் எத்தனை கண்ணிகளை வச்சாலும் திரும்பி முட்டி மோதி நீந்தி வெளியே வரதுக்கு முயற்சிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.